சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, மார்க் 4 26 29 எடுத்து வாசிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்குன்னு எழுதியிருக்குங்க. தேவனானவர் ஆதியாமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்கள்ல விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த உலகம் ஒரு பிரமாணத்துல தாங்க இயங்குது. ஒரு சிஸ்டம் உண்டு, விதைப்பும் அறுப்பும். இன்னைக்கு உங்க ஊழியங்களை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, வேலையை குறிச்சு, பிள்ளைங்களை குறிச்சு, உங்க எதிர்காலங்களை குறிச்சு நல்ல வார்த்தைகளை நீங்க பேசி வைங்க. நம்மளுடைய நிலம் இதயமாகவும் வார்த்தைகளும் பணமும் விதையாவும் இருக்குதுங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துகிற பொருட்கள், ஆகாரங்கள் எல்லாம் அது ஒரு டைம்ல விதையா விழுந்து இன்னைக்கு நம்ம கையில பொருட்களா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க பேசுகிற நல் வார்த்தைகள் நாளைக்கு உங்களுக்கு நல்ல அறுவடைகளை நிச்சயமாய் கொண்டு வரும் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.